நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் யோக முறையும் யோகிகளின் சிறப்பும் குறித்து தான் சேவிக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, எனக்கு சாங்கியத்திலும் யோகத்திலும் இருக்கிற விசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று பீஷ்மாச்சாரியரை கேட்க அவர் சொல்ல தொடங்கினார். சாங்கியர்களான பிராமணர்கள் சாங்கியத்தை ஸ்லாகிக்கின்றார்கள். யோகிகளான பிராமணர்கள் யோகத்தை ஸ்லாகிக்கின்றார்கள். தங்கள் மதத்தின் உத்கர்ஷத்தின் பொருட்டு மேலான காரணத்தை சொல்லுகின்றார்கள். புத்திமான்களான யோகிகள் ஈஸ்வரன் இல்லாத விஷயத்தில் எப்படி முக்தியை அடைவான் என்று இவ்விதம் தங்கள் காரணத்திற்கு நன்றாக உத்கர்ஷத்தை சொல்லுகின்றார்கள். சாங்கியர்களான பிராமணர்களும் நன்றாக இக்காரணத்தை சொல்லுகின்றார்கள். இந்த உலகில் பிராணிகளுடைய எல்லா கதிகளையும் அறிந்து விஷயங்களில் விரக்தனாய் இருப்பவன் சரீரம் நீங்கிய பிறகு மிகவும் செவ்வையாக முக்தி அடைவான். வேறு விதமானால் முக்தி அடைவான் என்கிற இந்த சாங்கியத்தை மகா பிராஜ்ஞர்களான அவர்கள் மோட்சத்திற்குரிய ஞானமாக சொல்லுகின்றார்கள். தன்னுடைய பட்சத்தில் உறுதிகள் இருந்தும் நன்மையை தரத்தக்கதுமான வசனமானது காரணமாக கொள்ளத்தக்கது. சிஸ்டர்களால் சம்மதிக்கப்பட்ட உன்னை போன்றவர்களாலே சிஸ்டர்களுடைய மதமானது கொள்ளத்தக்கதல்லவா? யோகிகள் பிரத்யக்ஷத்தை காரணமாக உடையவர்கள். சாங்கியர்கள் சாஸ்திரத்தில் உறுதியுடையவர்கள். யுதிஷ்டிரா, இந்த இரண்டு சாஸ்திரங்களும் எனக்கு சம்மதங்களே. இவைகளால் உண்டாகின்ற இரண்டு ஞானங்களும் சிஸ்டர்களுக்கு சம்மதமாக கொள்ளப்பட்டவை. அவைகள் சாஸ்திரப்படி அனுஷ்டிக்கப்பட்டால் மேலான கதியை அடையும்படி செய்கின்றன. இருவருக்கும் சுத்தியானது ஒரே விதம்தான். பிராணிகள் விஷயத்தில் தயையும் ஒன்றே, விரதங்களை தரிப்பதும் ஒன்றே. அவர்களுக்கு சாஸ்திரமானது சமமாய் இல்லை. அவர்களுக்கு மிகவும் சூக்ஷ்ம விசாரம் இல்லாத விஷயத்தில் ஒரே சாஸ்திரம் ஏற்படும் என்று சொன்னார். அதற்கு யுதிஷ்டிரர், பீஷ்மாச்சாரியரே, இவர்களுக்கு விரதமும் சவுசமும் பிராணி தயையும் அப்படியே பயனும் சமமே. ஆனால் சாஸ்திர மாற்றம் எந்த காரணத்தால் சமம் இல்லை, அதை எனக்கு சொல்லும் என்று கேட்டார். அதற்கு பீஷ்மாச்சாரியர், அந்த யோகிகள் ராகம், மோகம், ஸ்நேகம், காமம், குரோதம் இந்த 5 தோஷங்களையும் யோகத்தால் நன்றாக அறுத்து விட்டு மோட்ச பதத்தை அடைகின்றார்கள். மத்சியங்கள் வலையை அறுத்து விட்டு மறுபடியும் ஜலத்தை அடைவது போல தோஷங்களை தொலைத்துவிட்டு யோகிகளானவர்கள் அந்த மோட்ச பதத்தை அடைகின்றார்கள். பலமுடைய மிருகங்கள் வலையை அறுத்து எல்லா கட்டுக்களிலிருந்தும் விடுபட்டு தடையில்லாத மார்க்கத்தை அடைவது போல யோக பலமுடையவர்கள் லோபத்தால் உண்டான பந்தங்களை யோகத்தால் அறுத்துவிட்டு நிர்மலமாயும் மங்களமாயும் இருக்கிற மேலான மார்க்கத்தை அடைகின்றார்கள். பலமில்லாத மிருகங்கள் வலைகளில் சிக்கிக்கொண்டு நசிப்பது போல யோக பலம் இல்லாதவர்கள் நசிப்பார்கள், சந்தேகமில்லை. யுதிஷ்டிரா, பலமில்லாத மீன்கள் வலையில் அகப்பட்டு நாசத்தை அடைவது போல சிறிதும் பலமில்லாத யோகிகளும் நாசத்தை அடைவார்கள். பட்சிகள் நுண்ணிய வலையை அடைந்து அதில் சிக்கிக்கொண்டு நாசத்தை அடைவது போலவும் பலமுள்ளவைகள் விடுபடுவது போலவும் கர்மத்தால் உண்டான பந்தங்களால் கட்டுண்ட பலமில்லாத யோகிகள் நசிக்கின்றார்கள். பலமுடையவர்கள் விடுபடுகின்றார்கள். அற்பமும் பலமில்லாததுமான அக்னியானது பருத்த விறகுகளால் நிரப்ப பெற்ற அவிந்து போவது போல பலமில்லாத யோகியானவன் நசித்து விடுகிறான். அந்த அக்னியே மீண்டும் பலமடைந்து வாயுவுடன் சேர்ந்து கொண்டு பூமி முழுமையும் சீக்கிரத்தில் எரித்து விடுவது போல பலத்தை அடைந்த யோகியானவன் பிரகாசிக்கின்ற தேஜஸையும் பெரிய பலத்தையும் அடைந்து
பிரளய கால ஆதித்யன் போல உலகம் அனைத்தையும் எரிய செய்வான். பலமில்லாத மனிதன் வெள்ளத்தால் வெள்ளத்தால் இழுக்கப்படுவது போல பலமற்றவனான யோகியானவன் தன் வசமின்றி விஷயங்களாலே இழுக்கப்படுகின்றான். அதே பெரிய வெள்ளத்தை யானையானது தடுத்து விடுவது போல யோக பலத்தை அடைந்து பல விஷயங்களை யோகியானவன் விலக்கி விடுகின்றான். யோக பலத்தை உடையவர்கள் சக்தி உடையவர்களும் பிறருக்கு வசமாகாதவர்களுமாகி யோகத்தினாலே பிரஜைகளுக்கு பதியான மரிச்சி முதலியவர்களிடத்திலும் ரிஷிகளிடத்திலும் தேவர்களிடத்திலும் மகாபூதங்களிடத்திலும் பிரவேசிக்கின்றார்கள். அளவற்ற பலமுடைய யோகியை அடக்க யமனும் கோபத்தை அடைந்த அந்தகனும் பயங்கரமான பராக்கிரமமுடைய மிருத்யுவாகிய எல்லோரும் வல்லவர்கள் அல்லர். யோகியானவன் யோக பலத்தை அடைந்து அநேகமாயிரம் சரீரங்களை உண்டாக்கி கொள்வான். அந்த எல்லா சரீரங்களாலும் பூமியில் சஞ்சரிப்பான். அவைகளில் ஒன்று விஷயங்களை அனுபவிக்கும், ஒன்று மறுபடியும் உக்கிரமான தவத்தை செய்யும். சூரியன் தன் கிரண கூட்டங்களை சுருங்க செய்வது போல அவன் மறுபடியும் அந்த சரீரங்களை கிரகித்து விடுவான். பலமுள்ளவனும் பந்தத்தை அறுக்க வல்லவனுமான யோகிக்கு மோட்ச விஷயத்தில் வல்லமையானது சந்தேகமின்றி உண்டாகும். நன்கு தெரிவிக்கிறதற்காக யோகத்தால் அடையப்பட்ட பலங்களை நான் சொன்னேன். மறுபடியும் உனக்கு உதாரணத்திற்காக சூக்ஷ்மங்களை சொல்வேன். மனத்தை ஒருவழிப்படுத்தும் விஷயத்திலும் ஒரே இடத்தில் இருக்க செய்கின்ற விஷயத்திலும் சூக்ஷ்மமான என்னுடைய திருஷ்டாந்தங்களை கேள். வில்லாளியானவன் அஜாக்கிரதையின்றி மனத்தை ஒருவழிப்படுத்தி லட்சியத்தை அடிப்பது போல யோகியானவன் மனத்தை நன்கு ஒருவழிப்படுத்தி சந்தேகமில்லாமல் மோட்சத்தை அடைகின்றான். ஒருவன் தலையில் இருக்கிற எண்ணெய் நிறைந்த குடத்தில் மனத்தை செலியாமல் வைத்து கொண்டு ஊன்றிய மனத்துடன் ஜாக்கிரதை உள்ளவனுமாகி படியில் ஏறுவது போல இந்த யோகியும் சலியாத மனத்தை அடைந்து தன்னுடைய ஆத்மாவை நிர்மலமும் சூரியனுக்கு சமமான தரிசனத்தையும் அடையுதுமாக செய்கின்றான். யுதிஷ்டிரா, ஓடக்காரனானவன் மனத்தை ஒருமுகமாகவே செய்து கொண்டு பெரிய சமுத்திரத்தை அடைந்த ஓடத்தை விரைவில் பட்டணம் கொண்டு வந்து சேர்ப்பது போல தத்துவஞானியானவன் யோகத்தினால் மனத்தை ஒருவழிப்படுத்தி கொண்டு இந்த தேகத்தை தள்ளிவிட்டு அடைதற்குரிய ஸ்தானத்தை அடைகின்றான். சாரதியானவன் நல்ல குதிரைகளை பூட்டி ஜாக்கிரதையுடன் வில்லாளியை அவனுக்கு இஷ்டமான இடத்தில் சேர்ப்பிப்பது போல யோகியானவன் லட்சியங்களில் மனதை ஜாக்கிரதையுடன் ஊன்ற செய்து விடப்பட்ட பானம் லட்சியத்தை அடைவது போல பிரமாண ஸ்தானத்தை விரைவில் அடைகின்றான். எந்த யோகியானவன் மனத்தை ஆத்மாவில் பற்ற செய்து சலிக்காமல் இருக்கின்றானோ அவன் தனது பாவத்தை நாசம் செய்கின்றான். பரிசுத்தம் உள்ளவர்கள் அடைகின்ற அழிவற்ற பதத்தையும் அடைகின்றான். எந்த யோகியானவன் மகா விரதம் என்கின்ற விரதத்தில் பற்றி நின்று நாபி, கண்டம், சிரம், ஹிருதயம், மார்பு, விலாப்புறங்கள், நேத்திரம், ஸ்தோத்திரம், கிராணம் இந்த ஸ்தானங்களிலே தானாகவே சூக்ஷ்மமான தனது மனத்தை நன்கு சேர்ப்பிக்கின்றானோ அவன் மலை போன்ற புண்ணிய பாவ கர்மங்களை சீக்கிரமாக எரித்துவிட்டு மேலான யோகத்தை அடைந்து தான் விரும்பும் பொழுது முக்தி அடைகின்றான் என்று சொன்னார். இதை கேட்ட யுதிஷ்டிரர், பீஷ்மாச்சாரியரே, யோகியானவன் எப்படிப்பட்ட ஆகாரங்களை அருந்தி எவை ஜெயித்து யோக பலத்தை அடைகின்றான், அதை நீர் எனக்கு சொல்ல கடவீர் என்று கேட்க பீஷ்மர், யுதிஷ்டிரா, யோகியானவன் பிண்ணாத்தையும் நோய்களையும் பட்சிப்பவனையும் ஸ்தலங்களையும் தள்ளுபவனுமாகி யோக பலத்தை அடைவான். யோகியானவன் உண்ண முடியாத யவ பிஷ்டத்தை நெடுங்காலம் ஒருவேளை உண்பவனும் மிகவும் சுத்தமான மனமுடையவனுமாயிருந்தால் யோகத்தின் வலிமையை அடைவான். யோகியானவன் பக்ஷங்களையோ மாசங்களையோ ருதுக்களையோ வருஷங்களையோ
பகலில் மட்டும் பால் கலந்த ஜலத்தை அருந்தி யோக பலத்தை அடைவான். மிகவும் சுத்தமான மனமுடைய யோகியானவன் எப்பொழுதும் எல்லா மாமிசத்தையும் தள்ளிவிட்டால் யோக பலத்தை அடைவான். ஆசையற்றவர்களும் மிக்க அறிவுடையவர்களும் மகாத்மாக்களுமான யோகிகள் தியானம், பிராண ஜபம் இவற்றின் மிகுதியினால் காமத்தையும் குரோதத்தையும் சீதோ உஷ்ணங்களையும் மழையையும் பயத்தையும் சோகத்தையும் சுவாசத்தையும் மானிட முயற்சியால் அடையக்கூடிய விஷயங்களையும் ஜெயிக்க முடியாத மனசோர்வையும் கோரமான ஆசையையும் ஸ்திரீ சங்கத்தையும் நித்திரியையும் ஜெயிக்க முடியாத சோம்பலையும் ஜெயித்துவிட்டு புத்தியினாலே சூக்ஷ்மமான ஆத்மாவை பிரகாசிக்க செய்கிறார்கள். பண்டிதர்களான பிராமணர்களுடைய இந்த மார்க்கம் செல்வதற்கு முடியாததாக கருதப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தில் ஒருவனும் சேமத்தோடு செல்லுவது இல்லை. யவ்வனமுடைய ஒருவன் பயங்கரமானதும் அநேக நல்ல பாம்புகளும் ஜலமற்றதும் பிரவேசிக்க முடியாததும் ஸ்நேக முள்ளங்களோடு அதாவது அநேக முள்ளுகளோடு கூடினதும் ஆகார வஸ்து இல்லாததும் செடி கொடிகள் நிறைந்ததும் காட்டு தீயால் கருகின விருட்சங்களும் திருடர்கள் நிறைந்ததுமாய் இருக்கிற வனமார்க்கத்தில் சூக்ஷ்மமாக செல்வது போல யோக மார்க்கத்தை அடைந்து செல்லுகிற பிராமணன் சேமத்தோடு அந்த மார்க்கத்தில் இருந்தும் முடிவடைவான். அந்த மார்க்கமானது வெகு தோஷங்கள் உடையதாக கருதப்பட்டது. கூர்மையான கத்தி முனையிலும் சுகமாக இருக்க வேண்டும். மனோவசம் இல்லாதவர்களாலே யோகத்தினுடைய தாரணைகளிலே இருக்க முடிகிறது. யுதிஷ்டிரா, ஓடக்காரன் இல்லாத ஓடங்கள் அவைகளில் இருக்கும் மனிதர்களை சமுதிரத்தில் கெட்ட கதியை அடைய செய்வது போல ஆபத்துள்ள தாரணைகள் கெட்ட கதியை அடைய செய்கின்றன. விதிப்படி தாரணைகள் இருக்கின்றவர்கள் மரணத்தையும் ஜனனத்தையும் துக்கத்தையும் சுகத்தையும் விட்டு விலகுகின்றான். இது அநேக சாஸ்திரங்களிலும் உள்ளது, யோக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டதுமாய் இருக்கிறது. யோகத்தினுடைய சிறந்த பயனானது பிராமணர்களிடத்தில் நிச்சயப்பட்டதாக இருக்கிறது. சிறந்த அந்த யோக பலமானது பிரம்ம ரூபம். மகானும் பெரிய மதி உடையவனுமான யோகியானவன் சீக்கிரமாக விடுபட்டு பரத்திற்கும் பரமமான சுத்த பிரம்மத்தை அடைந்து சுதந்திரரான பிரம்மாவையும் வேண்டும் வரத்தை அளிக்கின்ற விஷ்ணுவையையும் ஈஸ்வரரையும் தர்மராஜனையும் ஷண்முகரையும் கபிலர் முதலாகிய மகானுபாவர்களான 6 பிரம்ம புத்திரர்களையும் கஷ்டமான தமோ குணத்தையும் மிக பெரிதான ரஜோ குணத்தையும் சுத்தமான சத்வகுணத்தையும் பரமான மூல பிரகிருதியையும் வர்ணனுக்கு பத்னியான சித்தி தேவியையும் எல்லா தேஜஸையும் மிகவும் பெரிதான தைரியத்தையும் நிர்மலமானவனும் நட்சத்திரங்களோடு கூடினவனுமான ஆகாயத்தில் உள்ள சந்திரனையும் விஸ்வ தேவர்களையும் உரகர்களையும் பித்ரு தேவதைகளையும் எல்லா மலைகளையும் பயங்கரமான சமுத்திரங்களையும் எல்லா நதிகளையும் ஜலத்தோடு கூடிய மேகங்களையும் நாகர்களையும் விருட்சங்களையும் யக்ஷர்களின் கூட்டங்களையும் திக்குகளையும் கந்தர்வர்களின் கூட்டங்களையும் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் அடைவார். திருதராஷ்டிர இதையெல்லாம் ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இங்கே பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரனை பார்த்து சொல்லி கொண்டிருக்கின்றார். யுதிஷ்டிரா, மகாத்மாவான யோகியானவன் எல்லா மனிதர்களுக்கும் மேலாகி நாராயண ஸ்வரூபத்தை அடைந்து சிறந்த சக்தியும் ஞானமுள்ள அந்த தேவரிடத்தில் ஏற்பட்ட சுபமான சிருஷ்டி முதலானவற்றை செய்கின்றான் என்று சொல்வதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தி அடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.